தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 234 தொகுதிகளுக்கான பெயர் பட்டியலை அறிவித்தார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 234 தொகுதிகளுக்கான பெயர் பட்டியலை அறிவித்தார் திருமாவளவன். 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அல்ல. திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் உள்ளார். ஒத்த சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி அவர் காத்து கொண்டிருக்கிறார். கடந்த முறை 6 தொகுதிகளை பெற்றார், 4 தொகுதிகள் வெற்றி பெற்றார். இந்த முறை 25 தொகுதிகள் கேட்கிறார். ஆனால் திமுகவோ 4 தொகுதிகள் தான் தர முடியும் என்று கூறியுள்ளது. இந்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது 234 தொகுதிகளுக்கான பட்டியலை அறிவித்துள்ளார். அது என்ன பட்டியல் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்துள்ளார். 234 தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர் பட்டியலை திருமாவளவன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 37-38 மாவட்டம் தான் இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில 234 மாவட்டம். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காங்க. இனிமே விடுதலை சிறுத்தை கட்சியில மாவட்ட செயலாளருக்கு பஞ்சம் இருக்காது. திமுக கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா தேர்தல் நேரத்துல நான் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு போய் நிற்பாங்க. 234 மாவட்ட செயலாளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலையா அப்படின்னு சொல்லி திமுக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கு. தற்பொழுது 234 தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர் பட்டியலை திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது அந்த கட்சியினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.